Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஆண்டி, நம்ம பிளான் பண்ண மாதிரி எங்க அம்மாவையும் இலக்கியா மேல கேஸ் கொடுக்கற மாதிரி செஞ்சுட்டேன். குட். இலக்கியா இதெல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டா. அவ எந்த வழியிலெல்லாம் தப்பிப்பான்னு பார்த்து அதெல்லாம் அடைச்சுக்கிட்டே வரணும். அப்பதான் நம்ம பிளான் நிறைவேறும். எனக்கு தெரிஞ்சு இலக்கியாக்கு தண்டனை கிடைக்கிறது கன்ஃபார்ம். 7 வருஷம் அவளால ஜெயில இருந்து வெளியே வரவே முடியாது. நாம அப்படிதான் நினைக்கிறோம் ஆண்டி. ஆனா அந்த கவலையே இல்லாம இலக்கிய எவ்வளவு திமிர பேசுறான் தெரியுமா? எவ்வளவு பிளான் பண்ணாலும் கௌதம் வந்து என்னை காப்பாத்துவாருன்னு என்கிட்டயே சவால் விடுறா. கூற சேவலத்தான் சாமிக்கு பலி கொடுப்பாங்க. நம்ம கிட்ட பலியாகிறதுக்கு தான் இலக்கியா கடைசியா கூவியிருக்கா. நல்லா கூவட்டும். ஆண்டி, அதுக்காக நம்ம அசால்ட்டா இருக்க கூடாது. இலக்கியா சொன்ன மாதிரி உங்க புள்ள கௌதம் ஒண்ணு சும்மா இல்ல. என் பொண்டாட்டிய எப்படியாவது காப்பாத்தி தீரணும்னு போலீஸ் ஸ்டேஷனை, ஏசிபி ஆபீஸ், வக்கீல் ஆபீஸ்னு அங்கங்க அலைஞ்சிட்டே இருக்காரு. அவரை ஏதாவது செஞ்சு இலக்கியாவை வெளியே கொண்டு வரதுக்குள்ள நம்ம இந்த கேஸை தீவிரப்படுத்திட்டு இலக்கியாவுக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். இலக்கியாவுக்கு எதிரா நாம ஏற்பாடு பண்ண இளநீ கடைக்காரன் ஒரு போலி சாட்சின்னு அந்த கௌதம் கண்டுபிடிச்சிட்டாருன்னு வைங்க, சிக்கலாயிடும் ஆண்டி. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம கூட ஆதரவா இருக்கிற கார்த்திக்கு எப்போ இலக்கியா கட்சிக்கு மாறுவார்னே தெரியாது. அதுக்குள்ள இலக்கியாவுக்கு எப்படியாவது தண்டனை கிடைக்கணும். அத பத்தி நீ கவலைப்படாத. கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. கோர்ட்ல நிச்சயமா இலக்கியாக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அவளுக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்கணும். என்ன ஆண்டி சொல்றீங்க? நீங்க தண்டனை தரணுமா? புரியலையே. கௌதம் தவிப்போட போய் வக்கீல், கமிஷனர்னு பாத்துட்டு இருக்கான்னு நீ சொன்னல, இந்த தருணத்துக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் யார போய் பார்த்தாலும் என்ன பண்ணாலும் அவங்க எல்லாருமே இலக்கியாவை வெளியே எடுக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப கௌதம் தான் பொண்டாட்டி மேல இருக்க பாசத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன செஞ்சா இலக்கியாவை காப்பாத்த முடியும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இதுதான் எனக்கான நேரம். இங்கதான் நான் ஒரு கேம் விளையாட போறேன். கேமா? ஆமா. எந்த இலக்கியா துணையா இருக்காங்கிற தைரியத்துல கௌதம் இந்த வீட்டை விட்டு போனானோ அதே இலக்கியாவை விட்டுட்டு கௌதம் தனி ஆளா வரப்போறான் இந்த வீட்டுக்கு. இப்ப இலக்கியாக்காக அலைஞ்சிட்டு இருக்கிற கௌதம் அதே இலக்கியாவுக்காக கை கழுவ போறான். நான் சொல்றது உனக்கு ஒண்ணும் புரியல? உனக்கு இலக்கியா ஜெயிலுக்கு போயிட்டாங்கிறது தான் சந்தோஷம். ஆனா எனக்கு எது தெரியுமா சந்தோஷம்? கௌதம் நிரந்தரமா என் புள்ளையா எனக்கு கிடைக்கணும். அது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம். ஆண்டி, எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டி. இலக்கியானா கௌதம்க்கு உயிர். அவளை விட்டுட்டு கௌதம் எப்படி இங்க வருவாரு? இந்த பைரவி வர வெப்பா. இப்ப பாரு என் விளையாட்டை. பைரவி அம்மா, இப்ப எதுக்கு இவங்க கால் பண்றாங்க? என்னவா இருக்கும்? சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏன் கௌதம் கடுகடுன்னு பேசுற? என் இலக்கிய மேல கேஸ் கொடுத்து ஜெயில போட்ட உங்ககிட்ட கடுப்பா பேசாம சந்தோஷமா குடுகுளுன்னு பேச சொல்றீங்களா? எதுக்கு எனக்கு போன் பண்ணீங்க? அதை சொல்லுங்க. எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? இலக்கியாக்கு 7 வருஷம் தண்டனை பத்தாது, வாழ்நாள் முழுக்க அவ ஜெயில கிடக்கணும்னு பேச போறீங்க? அதான உங்க ஆசை? கௌதம், கோவப்படாத. நான் உன்னை பார்த்து பேசுறது இலக்கியாவை ஜெயில போடுறத பத்தி இல்ல, அவளை வெளியில எடுக்கிறத பத்தி. என்ன சொல்றீங்க? ஆமா கௌதம், நீ இலக்கியாவை ஜெயில இருந்து மீட்கிறதுக்காக எல்லாரையும் போய் பார்த்து பேசுறது எனக்கு நல்லா தெரியும். உன்னோட அந்த முயற்சி எல்லாமே
தோல்வியில முடிஞ்சது, அதுவும் எனக்கு தெரியும். இலக்கியாவை ஜெயில இருந்து காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன உளறீங்க? நீங்களே அவளை ஜெயில போட சதி பண்ணிட்டு இப்ப நீங்களே அவளை காப்பாத்த வழி சொல்றீங்க? உங்களால நம்ப முடியாது. போனை வைங்க முதல்ல. கௌதம், போனை கட் பண்ணாத. நான் சொல்றத மட்டும் கேளு. நான் சொல்றது நிஜம். உனக்கு இலக்கியா வெளியே வரணும்னா நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். ஆனா போன்ல வேண்டாம் ஆண்டி, நேர்ல பார்த்து பேசலாம். சரி, எங்க எப்போன்னு சொல்லுங்க, நான் வரேன். நான் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம வேற இடத்துல மீட் பண்ணுவோம். அந்த இடம் என்ன ஏதுன்னு எங்கேன்னு முடிவானதுக்கு அப்புறம் நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். மறக்காம வந்துரு. ம், சரி, வரேன். கௌதம், வா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டி, என்ன ஆண்டி இது? கௌதம் கிட்ட இலக்கியாவை வெளியில கொண்டு வரதுக்கு ஐடியா சொல்லிட்டு இருக்கீங்க. என்னதான் உங்க பிளான்? கௌதம பார்க்க நீயும் தானே என் கூட வர. அப்ப தெரியும் என்னோட பிளான் என்னன்னு. என் திட்டம் நிறைவேறினா என் பிள்ளை எனக்கு திரும்ப கிடைச்சிருவான். எப்படியோ இலக்கியாவோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டியாச்சு. இனிமே அவ வெளியே வரவே முடியாது. இந்த வீட்டுக்கு நான் ஒருத்தி தான் மருமக. நான் வச்சதுதான் சட்டம். யாரும் என்ன அசைக்க முடியாது. இனி எனக்கு ஜாலிதான். அஞ்சலி, பால் குடிமா. என்னது அது? உங்க மனசுக்கு பிடிச்ச மருமகளை நான் ஜெயில போட்டிருக்கேன். என் மேல கொலை வெறியில இருப்பீங்கன்னு பார்த்தா எப்படி கூலா பால் கொண்டு வரீங்க? அப்படி என்ன என் மேல அக்கறை? என்ன விஷயம் சொல்லுங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்மா. என்ன பேசணும்? அது அஞ்சலி, இலக்கியா ஜெயில இருக்கா. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அத நினைச்சா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அதுக்கு இலக்கியா மேல நீ கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிடுமா ப்ளீஸ். அஞ்சலி, அஞ்சலி, அத நான் பார்த்தேன். பாசமா பால் படியேறி வரும்போதே நினைச்சேன். ஏத்த உங்களுக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா? என் கர்ப்பத்தை கலைக்க மருந்து கொடுத்தவன் மேல நான் பாவம் பார்க்கணுமா? ஐயோ, ஒருவேளை அந்த மருந்தை நான் முழுசா குடிச்சிருந்தேன்னா என் கரு கலைஞ்சிருக்கும்ல. அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாத. இலக்கியா வேணுனே இதெல்லாம் பண்ணலமா. அவளுக்கு ஏதோ உன் கர்ப்பம் மேல சந்தேகம். அதான் இந்த மாதிரி மருந்து கொடுத்தா. வேற எதுவும் கெடுதல் நினைக்கல. அவ பண்ணது தப்புதான், தப்புதான். வேணும்னா நான் அவ சார்பா மன்னிப்பு கேக்குறேம்மா. அவளை மன்னிச்சிடு. அவளை வீட்டுக்கு எப்படியாவது கொண்டு வந்துருமா ப்ளீஸ். அத்தை, வயசானவங்களேன்னு மரியாதை கொடுக்கறேன். அதை கெடுத்துக்காதீங்க. எப்ப பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இலக்கியவனே என் கர்ப்பத்து மேல சந்தேகப்படல. என் கருவை கலைக்கிறதுக்காக மருந்து கொடுத்திருக்கா. அதை புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, இல்ல இல்ல அஞ்சலி, இல்ல. அவ அப்படிலாம் நினைக்கல. அந்த மருந்து வெறும் மயக்க மருந்து தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களும் கூட்டு கலவானியோ? இல்ல இல்ல, அது அந்த இலக்கிய பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிருந்துச்சுன்னா என் 2 குழந்தைங்களும் கலைஞ்சிருக்கும். உங்களுக்கு பேர பிள்ளைங்களே கிடைக்காம போயிருக்கும். இந்த வீட்டோட வாரிசு அழிஞ்சிருக்கும். அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா அத்தை? தனக்கு இல்லாத குழந்தை பாக்கியம் இங்க அஞ்சலிக்கு கிடைச்சிருமோங்கிற பொறாமையில இலக்கிய அந்த பாதகத்தை செய்ய பாத்திருக்கா. அவளை சும்மா விட சொல்றீங்களா? அவளுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. காலத்துக்கும் அவ ஜெயில தான் கிடக்கணும். இல்லம்மா, இல்ல, அப்படியெல்லாம் நினைக்காத.
அஞ்சலி இலக்கியா நம்ம வீட்டு பொண்ணு. அவ ஜெயில இருந்தா நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். கௌதம பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருமா. அவ ஜெயில இருந்தா அவன் தனிமரம் ஆயிடுவான். அதுக்கு மேல இப்படி ஆயிடுச்சேன்னு அவனால தாங்கிக்கவே முடியாது. கொஞ்சம் கருணை காட்டுமா. இப்ப கூட நீங்க அவளை பத்தி தான் திங்க் பண்ணுவீங்கல்ல? ஒருவேளை என்னோட கரு கலைஞ்சிருந்தா கார்த்திக் உடைஞ்சு போயிருப்பாரு. அது உங்க கணக்கு தெரியவே இல்லையா அத்தை? கௌதம் உங்க புள்ளனா அப்ப கார்த்திக் யாரு? உங்களுக்கு கௌதம் மேல உள்ள பாசம் துளி கூட கார்த்திக் மேல இல்ல. அப்படி சொல்லாத அஞ்சலி. எனக்கு கார்த்திக் கௌதம் 2 பேரும் 2 கண்கள் மாதிரி. எனக்கு கார்த்திக் மேலயும் அதே பாசம் தான் இருக்கு. அப்படி பாசம் இருந்திருந்தா இலக்கியாவை பார்த்து ஏண்டி என் குடும்ப வாரிச கொல்ல பார்த்து நீங்க சண்டை போட்டிருப்பீங்க அத்தை. அதை விட்டுட்டு அவளுக்காக ஏன் கிட்ட இப்படி எல்லாம் வந்து கெஞ்ச மாட்டீங்க? அஞ்சலி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. என்னப்பா நீங்க 2 பேரும் போடுற சத்தம் கீழே கேக்குது. என்ன விஷயம்? அது உங்க அம்மாவுக்கு உங்க அருமண்ணி ஜெயில இருந்து வெளியில வரணுமா? இலக்கிய நம்ம குழந்தைய கொன்னாலும் பரவாயில்ல, அவ மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்க சொல்றாங்க. கார்த்திக், நீயாவது கொஞ்சம் புரிய வைப்பா. இலக்கியா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவாளா? இந்த குடும்பத்துக்கு ஏன் உனக்கு கெடுதல் நினைப்பாளா? அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. உன் மேல அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கா. உன் குழந்தைய அழிக்க பாப்பாளா சொல்லு? அப்புறம் எதுக்கு அந்த மருந்து கலக்கி கொடுத்தா? தெளிவா பிளான் பண்ணி என் கருவை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அஞ்சலி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இலக்கியா ஒன்ன மாதிரி தான் இந்த வீட்டுக்கு மருமக. அதையும் தாண்டி உன் அத்தை பொண்ணு. அவ மேல கொஞ்சம் இரக்கத்தை காட்டலாம்ல. கார்த்திக், நீயாவது கொஞ்சம் புரிய வைப்பா. இது பாரு, அவ உன் அண்ணன் பொண்டாட்டி. அவ இப்படி எல்லாம் நினைக்கவே மாட்டா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. அவளை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்திருப்பா. எந்த தப்பும் செய்யலன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா போலீஸ் ஆதாரம் காட்டுறாங்கல்லம்மா. கேஸ் கரெக்டா போட்டிருக்காங்கல்ல. அண்ணி இளநீ கடைக்காரர்கிட்ட பேசின வீடியோவை நானும் பார்த்தேன். அவங்க 2 பேரும் சதி பண்ணாங்கன்னு ஒருத்தன் வாக்கு மூலமே கொடுத்திருக்கான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படி கேளுங்க கார்த்திக். இலக்கியா கொடுத்த இளநிய நான் முழுசா குடிச்சிருந்தேன்னு வைங்க, நீங்க அப்பாவே ஆயிருக்க முடியாது. அஞ்சலி, ஏன் இப்படி எல்லாம் பேசி அவனை ஏத்தி விடுற? வேண்டாம்மா. ஏன் கார்த்திக், எஸ்எஸ்கே உன்னை கடத்தினப்போ யார் காப்பாத்துனா? இலக்கியாவும் கௌதமும் தானே காப்பாத்துனாங்க. அந்த நன்றிக்காவது கொஞ்சம் இரக்கத்தை காட்டு. அவளை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துரு. அஞ்சலி கிட்ட சொல்லு, சொல்லுப்பா. மா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் அண்ணிய மன்னிக்கிறதுக்கு முட்டாள் கிடையாது. எனக்கும் அறிவு இருக்கு. அண்ணி ஏன் எனக்கு துரோகம் பண்ண நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அதை நான் அவங்க கிட்ட தான் கேட்கணும். அதுக்காக நாளைக்கு அவங்களை ஜெயில போய் பார்க்கறதுக்கு மனு போட்டிருக்கேன். கார்த்திக், அவளை எதுக்கு நீங்க பார்க்க போறீங்க? உங்க குழந்தைய கொல்ல பார்த்தால அவ மூச்சில நீங்க முழிக்கவே கூடாது. இல்ல அஞ்சலி, நல்லவங்க மாதிரி நடிச்சு எனக்கு ஏன் துரோகம் பண்ணீங்கன்னு நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். ஐயோ, அதுக்குதான் நான் ஜெயில போய் அண்ணிய பார்க்க போறேன். நீ போய் பாருப்பா. அவளை போய் பாரு, அவகிட்ட பேசு. எப்படியாவது இலக்கியாவ நீதான் வெளியில கொண்டு வரணும்பா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. கார்த்திக், சொன்ன கேளு கார்த்திக். அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் இலக்கிய மேல உள்ள கேஸ் வாபஸ் ஆகாது, சரியா? 7 வருஷம் அவ ஜெயில கிடக்கணும். இது மட்டும் கன்ஃபார்ம்.
இலக்கியா, அம்மாடி, எப்படிம்மா இருக்க? ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாதுல்ல அத்தை. எல்லாம் நம்ம தலை விதிம்மா. கடவுளோட விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையாம்மா. கடவுளே, கார்த்திக், ஏன் அமைதியா இருக்க? என்கிட்ட நீ பேச மாட்டியா? பேசுற மாதிரியா வச்சிருக்கீங்க? ஏன் நீ என் குழந்தைங்களை கொல்லணும்னு நினைச்சீங்க? எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஐயோ கார்த்திக், அது போதும். இளநீ கடைக்காரனோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அஞ்சலிய மயக்க மருந்து கலந்த இளநியை குடிக்க வச்சு நீங்க எதேச்சியா கோயிலுக்கு வர மாதிரி நடிச்சு எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அஞ்சலியோட கர்ப்பத்தை கலைக்க பாத்தீங்க இல்ல? ஐயோ இல்ல. அஞ்சலி என் குழந்தைய தானே சுமந்துட்டு இருக்கா. அந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசு இல்லையா? அந்த குழந்தை உங்களுக்கு மகனோ மகளோங்கிற முறைதானே ஆகுது. உங்க குழந்தைய நீங்க கொலை பண்ண பாப்பீங்களா? கார்த்திக், ஏன்பா இது பாரு, நீ அஞ்சலி கிட்ட சொல்லி அவளை கேஸ வாபஸ் வாங்க சொல்லுப்பா. இவளை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. சொல்லுப்பா. நீங்க பேசாதீங்கம்மா. நீங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி சப்போர்ட் பண்ணிதான் அண்ணி நம்ம வம்சத்தையே அழிக்க துணிஞ்சிட்டாங்க. டேய், நான் என்ன அண்ணி உங்களுக்கு துரோகம் பண்ண? கார்த்திக், வீட்டை விட்டு போன உங்களை மறுபடியும் கூட்டிட்டு வர்றதுக்கு நான் எப்படி எல்லாம் போராடினேன். சொத்தை வேண்டான்னு சொன்ன அண்ணன் கிட்ட சொத்தை கொடுக்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏன் நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அது உங்களுக்கே நல்லா தெரியுமே. அப்படி இருந்தும் ஏன் நீ அஞ்சலியோட கருவை கலைக்க பாத்தீங்க? அண்ணி அண்ணி நான் உயிரை விட்டதுக்கு இதுதான் நன்றி கடனா? கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக், நீ வார்த்தையால என்ன கொல்லாத. உனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போறவன்னா நான் போய் உன் குழந்தைய கொல்ல பாப்பேனா? கார்த்திக், ஆக்சுவலா அஞ்சலி வயித்துல குழந்தை. ஏன் நீ நிறுத்திட்டீங்க? ஏன் நீ நிறுத்திட்டீங்க? பேசுங்க. மனசுல இவ்வளவு வஞ்சத்தை வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட நல்லவங்க மாதிரி பழகுனீங்களா? ஐயோ கார்த்திக், என்ன நம்பு கார்த்திக், உனக்கு நான் எந்த துரோகமும் பண்ணல. அப்புறம் எதுக்கு நீ சிசிடிவில கடைக்காரங்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? உங்க சதிய பார்த்த ஒருத்தன் வாக்கு மூலமே கொடுத்திருக்கான். இதுக்கு மேல வேற என்ன சாட்சி வேணும்? ஐயோ கடவுளே, நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலையே. எதுவுமே எனக்கு புரிய வேண்டாம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சா போதும். அஞ்சலிக்கு நீங்க மயக்க மருந்து கொடுத்தீங்களா இல்லையா? அண்ணி, உங்க வாயில இருந்து போய் வராது. நான் எந்த தப்புமே செய்யலன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. இளநீர்ல மயக்க மருந்து கலந்து அஞ்சலிக்கு கொடுத்தது உண்மையா பொய்யா? சொல்லுங்க. ஆமா கார்த்திக், உண்மைதான். அப்போ அஞ்சலி சொன்னது கரெக்ட் தான். அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வரைக்கும் எல்லாமே நீங்க பிளான் பண்ணி செஞ்சிருக்கீங்க. ஆமா உண்மைதான். ஆனா ஹாஸ்பிடல்ல என்ன நடந்ததுன்னா போதும். இதுக்கு மேல நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. கார்த்திக், என்னப்பா பேசுற? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? இது பாரு, அவ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனது உண்மைதான். ஆனா அஞ்சலிக்கு எதுவுமே நடக்க கூடாதுன்னு தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா. அவ அப்படிப்பட்டவ இல்லப்பா. சொல்லுமா. மா, நீங்க எப்படி இதை உறுதியா சொல்றீங்க? அப்ப அண்ணி பிளான் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசுற? இல்ல. அண்ணி, எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. நாங்க கோயிலுக்கு வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ உங்களுக்கு யாரோ உதவி செஞ்சிருக்காங்க. யார் அது? சொல்லுங்க. சொல்லுங்கங்கறல்ல. என்னப்பா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இது பாரு, அஞ்சலி கிட்ட சொல்லி இந்த கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்க சொல்லிடு.
இலக்கியாவை வெளியில கூட்டிட்டு மா, போல. எனக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என் குழந்தைய கொல்ல நினைச்ச இவங்கள வெளியே கொண்டு வரணுமா? நோ சான்ஸ்மா. இதுக்கு அஞ்சலியே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். டேய், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.